அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th Sense ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் டாக்டர் சுகுமார் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். Thank you very much for this valuable opportunity, sir. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். உடம்பான அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் திருவாக்கு. ஆக இந்த உடலையும் இந்த உணர்வையும் உள்ளத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை நமது. இந்த உடலையும் உயிரையும் நீண்ட நாள் நல்ல முறையில் செலுத்துவதற்கு வாழ்வியல் முறை மாற்றங்களும் உணவியல் மாற்றங்களும் என்ன நாம் செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு முறைப்படி நடந்தால் நம் உயிர் இறுதி நாள் வரையும் எந்தவித உபாதையும் இன்றி நல்வழியில் போய் சேரும் என்பது திருமூலர் அழகா சொல்லியிருக்காரு. ஆக பொதுவா நம்ம நிறைய நோய்களுக்கு என்ன எடுக்கணும், என்ன மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த நோய்களுக்கு என்ன உணவை உண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும், நோய்கள் வராமல் பார்த்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம் கையில் எடுத்து உணவு முறைகளை மாற்றும் பொழுது நல்ல உணர்வுகளும் உடல் உபாதை இல்லாமலும் இருக்கலாம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளின் அளவை கணிசமாக குறைக்கலாம் அல்லது மருந்துகளே இல்லாமல் இருக்கலாம். இதை ஆதாரமாக வைத்து தொடர்ச்சியாக 2 வருடங்களாக நற்புலரி என்ற ஒரு தளத்தை ஏற்படுத்தி பல நல்ல விஷயங்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் பாராட்டுகளும். இந்த விஷயங்களை இன்னைக்கு உணவும் உணர்வும் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்து தலைப்பாக கொடுத்திருக்காங்க. இயற்கை மருத்துவர் என்ற அடிப்படையில நான் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். பொதுவா இயற்கை மருத்துவத்துல சில கோட்பாடுகளை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப், உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்பது இயற்கை மருத்துவத்தோட முதல் கோட்பாடு. உடம்புல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படிங்கறதுதான் அந்த விஷயம், பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். 2வது, உடம்புல 80% காரத்தன்மையும் 20% அமிலத்தன்மையும் இருந்தால் உடம்புல நோய்களே வராது. அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் என்பது இயற்கை மருத்துவத்தோட 2வது விதி. 3வது பிரின்சிபிள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம். உடம்புல கழிவுகள் தேங்கிச்சுன்னா அது நோய்னு சொல்றோம், கழிவுகள் நீங்கினுச்சு அப்படின்னா அது ஆரோக்கியம் என்று நம்ம சொல்றோம். இது 3 முக்கியமான விதிகளை நாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இது உணவோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதன் பயன் கண்டிப்பா புரியும். ஆக உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். மனிதர்களை தவிர மற்ற எல்லா விலங்கினங்களும் எல்லா உயிரினங்களும் தனக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளை தானே சரி செய்து கொள்கிறது. மனிதனுக்கும் அந்த வாய்ப்பு உண்டு, நான் பயன்படுத்துவதில்லை. என்ன எப்படி சரி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வயிறுக்கு ஓய்வை கொடுக்கிறது. எந்த நோய் ஏற்பட்டாலும் முதல்ல உணவை
குறைத்துக் கொள்வது அல்லது உணவில்லாமல் இருப்பது என்பது மிகவும் முக்கியம். ஓய்வு என்பது முக்கியம். இந்த ஓய்வெடுக்கும் போதும் உணவுக்கு, அதாவது வயிறுக்கு வேலையை குறைக்கும் பொழுதும் அந்த ஆற்றலானது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பை நோக்கி சீரான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், மின்னோட்டம் எல்லாம் பாய்ந்து அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி வருது. உதாரணமா நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் எங்க போக முடியும்னா வயிற்று பகுதிக்கு போய் அந்த உணவை செரிக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணும். மீதி டைம் இருந்ததுன்னா ஏதாவது உபாதைகள், உதாரணமா இதயத்துல அடைப்பு ஏற்பட்டு இருக்கு, அதை சரி பண்ணக்கூடிய வேலையை பார்க்கும். முழங்கால் மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டு இருக்குன்னா அதை சரி பண்ண முயற்சிக்கும். ஃபேட்டி லிவர், கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்துட்டு இருக்கு, அந்த கொழுப்பு கரைக்கக்கூடிய வேலையை பார்க்கும். கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, சினைப்பையில நீர் கட்டி இருக்கு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்வதற்கு உடம்புக்கு ஒரு வாய்ப்பை எப்ப கொடுக்க முடியும் அப்படின்னா வயிறுக்கு ஓய்வு கொடுக்கும் போது. ஆகவே அதனாலதான் பொதுவா சொல்றாங்க 2 வேளை உணவு சாப்பிட்டா போதும், நல்ல ஆரோக்கியமான உணவு 2 வேளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 வேளை உணவை தவிர மீதி 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேல வயிறுக்கு ஓய்வு கிடைக்கும் போது அந்த ரத்த ஓட்டமானது அஃபெக்டட் பார்ட்டுக்கு போய் அந்த பிரச்சனையை சரி பண்ண அப்படிங்கிறதா இயற்கை மருத்துவத்தோட முதல் கோட்பாடு. பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப், உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். உடம்புல கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்னா அந்த ரிப்பேரிங் மெக்கானிசம், அந்த சரி செய்யக்கூடிய விகிதமானது எப்ப அதிகமாகும் என்றால் வயிறுக்கு ஓய்வை கொடுக்கும் பொழுது. ஆகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் அதிகப்படியான உணவுகளை நாம் உட்கொண்டால் கண்டிப்பா அது உபாதைகள் தான் அதிகமாகும், பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே தவிர கண்டிப்பா நம்ம உணவை குறைக்கும் பொழுது, உணவுகளை மாற்றும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். 2வது கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உடம்புல 80% காரத்தன்மை, 20% அமிலத்தன்மை இருக்கணும். 80% காரத்தன்மை என்று சொல்லும் பொழுது உணவுகளை 2ஆக பிரிக்கலாம். ஒண்ணு கார உணவு, 2வது அமில உணவு. கார உணவு, அமில உணவு என்றால் என்ன? அமில உணவு என்பது அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய டீ, காஃபி, மைதா, குளிர்பானங்கள், குளிர்சாதன பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்ட உணவுகள். அந்த குளிர்சாதன பெட்டியில் அடைக்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறத நாங்க வேடிக்கையா சொல்லுவோம், சவப்பெட்டியில் அடைக்கப்பட்ட உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. சவப்பெட்டியில் அடைக்கப்பட்ட உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வறுத்த பொரித்த உணவுகள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அமில உணவுகள். கார உணவுகள் என்பது பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முளைக்கட்டிய தானியங்கள், பழச்சாறுகள், இது எல்லாமே கார உணவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொதுவா நம்ம உடம்புல 80% காரத்தன்மை இருக்கணும், 20% அமிலத்தன்மை இருக்கணும். ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அப்படியே மாறி இருக்கு. 80% அமில உணவுகளும் 20% கார உணவுகள் மட்டும்தான் இருக்கு. இந்த அமில உணவுகள் அதிகமாக பிளட்டோட pH வேல்யூ மாறுது. ஸோ நீங்க pH அப்படிங்கிறத நீங்க நல்லாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். pH 7 விட அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பா உடம்புல ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும், உடம்புல கூடிய ஆற்றக்கூடிய விகிதங்கள் நடக்கும். அது இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடம்பே சரி பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம ரத்தத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறு அமைப்புகள் மாறும், நிறைய எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும், உடம்புல கழிவுகள் வெளியேறும். இந்த 80% காரத்தன்மை உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடம்புல கூட கழிவு நீக்கம் நடைபெறும். ஸோ 20% தான் அமில உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இயற்கை மருத்துவத்தோட 2வது கோட்பாடு. இப்படி எடுத்துக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த நோயா இருந்தாலும் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடலே சரி செய்து கொள்ளும். 3வது கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழிவுகளின் தேக்கம், நோய் கழிவுகளின் நீக்கம், ஆரோக்கியம். உடம்புல கழிவுகள் தேங்கினுச்சுன்னா அதான் நோயின்னு சொல்றோம். உடம்புல கூடிய கழிவுகள் நீங்கினுச்சுன்னா ஆரோக்கியம்னு சொல்லி சொல்றோம். நோய்க்கு பல பேர் சொல்லிக்கலாம், மூட்டு வலி, இடுப்பு வலி, இதய பாதிப்பு, கல்லீரல்ல பிரச்சனை, கேன்சர், கர்ப்பப்பையில கட்டிகள், சினைப்பை நீர் கட்டிகள் என்று பல பேரை நம்ம சொல்லலாம். ஆனா அதற்கான காரணங்கள் ஒண்ணுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கழிவுகளின் தேக்கம். கழிவுகள் எந்த இடத்துல போய் அக்குமுலேட் ஆகுதோ அந்த இடத்துல உள்ள அந்த உறுப்புகளை பாதிப்படைய செய்து அது நோயாக உருவெடுக்க செய்கிறது. ஆக அந்த கழிவுகளை நீக்கும் பொழுது அந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடலை சரி செய்து கொள்கிறது. அப்ப நோய்க்கான காரணங்கள் நோய் கிருமிகள் அல்ல அப்படின்னு சொல்லி இயற்கை மருத்துவத்துல சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழிவுகளின் தேக்கம் மட்டும்தான். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் சீராக ஓடிக்கொண்டிருந்தால் அந்த இடத்துல கொசு முக்கியாது, ஈ வராது, லார்வா புழுக்கள் இருக்காது,
ஆனா அதே இடத்துல தண்ணீர் வந்து தேங்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கிருமிகள் எல்லாம் அதாவது பெருகுவதற்கான வாய்ப்புகளை அங்கு உருவாகும். அது போல உடம்புல வந்து கழிவுகள் தேங்கும் பொழுது கண்டிப்பா வந்து கிருமிகளானது டென்ட் போட்டு உட்கார்ந்துரும். எல்லாத்துக்குமே கொரோனா வந்ததுன்னா இல்ல. யாருக்கெல்லாம் கொரோனா வரல அப்படின்னா கழிவுகள் உடம்புல கம்மியா இருக்கவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உடம்புல வந்து கழிவுகள் தேங்க தேங்க எதிர்ப்பு சக்தி குறையும். அவங்களுக்கு தான் வந்து கொரோனா டென்ட் போட்டு உட்காந்துரும். அது மாதிரி ஒவ்வொரு பல லட்சக்கணக்கான பாக்டீரியாஸை நம்ம சுவாசிக்கிறோம், வைரஸை சுவாசிக்கிறோம், அமீபாவை சுவாசிக்கிறோம், நிறைய லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கு. உடம்பு எப்ப எதிர்ப்பு சக்தி குறையுதோ, கழிவுகளின் தேக்கம் அதிகமாகுதோ, அப்போ அந்த கிருமிகளானது அந்த உறுப்புகளை பாதிப்படைய செய்து பிரச்சனையை உண்டு பண்ணுது. இதுதான் வந்து நேச்சுரோபதியோட மெயின் கான்செப்ட், பிரின்சிபிள்ஸ். ஓகே, நம்ம சப்ஜெக்ட்ஸ்க்கு வருவோம். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் முழுமையா நம்ம எப்படி இயற்கை மருத்துவம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உணவு முறைகளை பத்தி புரிதல் ஏற்படும். அப்போ இயற்கை மருத்துவத்துல மிக முக்கியமான சில பிரின்சிபிள்ஸா சொல்றாங்க, முக்கியமான சில விதிகளையும் சொல்லி, அதே போல 5 பிரின்சிபிள்ஸ் ஃபார் ஹெல்தி வே ஆஃப் லிவிங், நலமுடன் வாழ 5 வழிமுறைகளை சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல மனிதனின் முதல் உணவு காற்று. காற்று வந்து மிகச்சிறந்த உணவு. இரண்டாவது உணவு தண்ணீர். ஒரு நாளைக்கு 3-5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது விஷயம், ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு. மூன்றாவது, குறைந்தது ஒரு 45 நிமிடமாவது பயிற்சிகள் செய்வது, யோகாசன பயிற்சிகள், நடைபயிற்சி, மூச்சு பயிற்சி என்று ஒரு 45 நிமிடமாவது பயிற்சிகள் செய்வது. நான்காவது, ஃபாஸ்டிங், லங்கனம் பரம ஔஷதம், லங்கனம் பரம ஔஷதம். ஐந்தாவது, தியான பயிற்சி அல்லது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், இறைவனை பிரார்த்தித்தல். இந்த 5 விஷயங்கள். ஒண்ணு, தண்ணீர் குடிக்கக்கூடிய முறைகள். ஒரு நாளைக்கு 3 to 5 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு சாப்பிடணும். மூணாவது, பயிற்சிகள் செய்வது. நான்காவது, உபவாசம் இருப்பது. ஐந்தாவது, தியான பயிற்சி செய்தல் அல்லது இறைவனை பிரார்த்தித்தல். இந்த 5 விஷயத்தையும் செஞ்சோம்னா நம் நலம் நம் கையில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பெற முடியும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மனிதனின் முதல் உணவு காற்று. அந்த காற்றை சுவாசிப்பதற்கு அவனுடைய நுரையீரலின் கொள்ளளவும், அதே போல நுரையீரல் வந்து ரொம்ப பெரிய உறுப்பு. உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வயிறுல, இந்த ஒரு ஜான் வயிறுல வந்து பாத்தீங்கன்னா பல உறுப்புகள் இருக்கு. கல்லீரல், கணையம், சிறுநீரகம், பெருகுடல், சிறுகுடல், பித்தப்பை, இது போன்ற பல உறுப்புகளை உள்ளடக்கியதுதான் இந்த வயிற்று பகுதி. இதே நெஞ்சு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த நுரையீரலும் இதையும் மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த நெஞ்சு பகுதியில ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான் பாத்தீங்கன்னா இதயம் இருக்கு. பெரும்பாலான பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா நுரையீரலால் உருவாக்கப்பட்டது. இந்த நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான நுண்காற்று பைகளால் உருவாக்கப்பட்டது. தேன்கூடு போன்ற ஒரு அமைப்பு. மனிதன் முதல் உணவு காற்று. அதே போல தோலும் சுவாசிக்கும். உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பு தோல். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நுரையீரல். இரண்டாவது மிகப்பெரிய உறுப்பு நுரையீரல். அத நம்ம காற்றை அதிக அளவு பயன்படுத்த அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், பிராண சக்தியானது உடம்புக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும். நம்ம பொதுவா நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்திகள் நிறைய கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்லவே இல்லைங்க. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுலையும் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இருந்து அதிகப்படியான சக்திகள் கிடைக்கிறது. 60%, 50-60% நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுலையும் குடிக்கக்கூடிய தண்ணீரின் வாயிலாக நிறைய சக்திகள் கிடைக்கிறது. உணவானது சக்திகளை கொடுக்கிறது. ஆனால் உணவு என்பது உடலை கட்டுக்கோப்பாக, அதாவது கட்டமைக்கக்கூடிய ஒரு பொருளை தவிர அதிகப்படியான சக்திகள் எங்க இருந்து கிடைக்குதுன்னா நீரும் காற்றும் மட்டும்தான். ஆக இந்த காற்றை நிறைய பயன்படுத்துறதுக்கான சுவாச பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது மூளையின் செயல்திறன் அதிகமாகும். மூளையில இருக்கக்கூடிய ஆல்பா வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். நிறைய ஆக்சிஜன் ஆனது உடம்புல ஹீலிங் ப்ராசஸ என்ஹான்ஸ் பண்ணும். ஹீலிங் ப்ராசஸ் என்று சொல்லும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆற்றக்கூடிய விகிதத்தை அதிகப்படுத்தும். எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை வராமல் பார்த்துக் கொள்வதற்கு இந்த ஹீலிங் ப்ராசஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தண்ணீர் என்று சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தது 3-5 லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகச்சிறந்த ஒரு விஷயம். நீர் அமுதம் என்று சொல்வார்கள். உடம்புல ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னா டீஹைட்ரேஷனால.
நீர்ச்சத்து இழப்பின் காரணமாக பல நோய்கள் வருகிறது. உதாரணமா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நிறைய தண்ணீர் சரியா குடிக்கல அப்படின்னா ரத்தத்துல அமிலத்தன்மை அதிகமாகுது, ரத்தத்தோட விஸ்காசிட்டி அதிகமாகுது, ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகுது. சோ தண்ணி கம்மியா குடிக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பிபியோட லெவல் ரைஸ் ஆகும். ஏன்னா மினரல்ஸ் வந்து பிபில அதிகம், அதாவது இந்த ரத்தத்துல அதிகமாகுது. அப்போ ரத்தத்தை இருக்கக்கூடிய பிபியோட லெவல்ல குறைப்பதற்கு நிறைய தண்ணி குடிக்கணும். ஸ்கின்னோட டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்றதுக்கு தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேஷன் இல்லாமல் இருப்பதற்கு தண்ணி குடிக்கணும். அதே போல உடலின் வெப்பநிலை சீராக வைத்துக் கொள்வதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிக்கும் பொழுது உணவு குழாய் இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையானது நீர்த்து போய் சீராக வைத்துக் கொள்வதற்கு, செரிமானம் நல்லா நடைபெறுவதற்கு, கல்லீரலோட செயல்திறனை சரி பண்றதுக்கு, கல்லீரல் வந்து சீராக செயல்படுவதற்கு, அதுல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை சரி செய்து கொள்வதற்கு தண்ணீர் குடிப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். வள்ளலார் கூட அழகா சொல்வாரு, நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உண்ணக்கூடிய உணவு முறைகள்ல இந்த தண்ணீர் என்பது மிகச்சிறந்த உணவு. அதை நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது, நோய்கள் ஏற்படும் பொழுது நாம் தண்ணீரை காய்ச்சி குடிக்கும் பொழுது தண்ணீரை சுருக்கணும், மோரை பெருக்கணும், நெய்யை உருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தண்ணீரை காய்ச்சி நாம் பருகும் பொழுது அதில் உள்ள மருத்துவ குணங்களானது பல நோய்களை குறைக்கக்கூடிய ஒரு வடிகாலாக அமைஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு துணியை, அழுக்கு எண்ணெய் படிந்த துணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண தண்ணீரில் துவைப்பதை காட்டிலும் நீங்க வெந்நீர்ல ஹாட் வாட்டர்ல துவைக்கும் போது என்னன்னா அந்த துணியில இருக்கக்கூடிய அழுக்கானது சீக்கிரமா வெளியேற்றப்படும். அது போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களானது டாக்ஸின்ஸ் என்று சொல்வார்கள். டீடாக்சிபிகேஷன், நச்சு நீக்கம் செய்வது என்பது மிக முக்கியமான விஷயம். அது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டீடாக்சிபிகேஷன்ஸ் நம்ம நிறைய தண்ணி குடிக்கும் பொழுது, சுவாசிக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் 5 விதமா வெளியேற்றப்படுகிறது. ஒண்ணு நம்ம யூரினேஷன் மூலமா, 2வது மோஷன் மூலமா வெளியேறுது, 3வது நம்ம கண்ணீரின் மூலமா வெளியேற்றப்படுகிறது, 4வது சுவாச காற்றின் மூலமாக உடம்புல கூடிய நச்சுக்கள் 40% எலிமினேட் ஆகுது. இப்படி வந்து வேர்வை மூலமா, யூரின் மூலமா, தண்ணீர் மூலமாக, சுவாசத்தின் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நம்ம சுவாசிக்கும் பொழுது, நிறைய சுவாசத்தை எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த ஆக்சிஜன் ஆனது ஒவ்வொரு செல்கள் இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் என் ப்ராடக்ட் என்று சொல்வார்கள், அதாவது வளர்சிதை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அதே போல தண்ணீரானது உடம்புல கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு காரணியாக நீர் அமுதம், நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள். தண்ணீரை நாம் அதிகமாக உட்கொள்ளும் பொழுது உடம்புல பல நல்ல மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடலையும் மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. நீரை இந்த சமயங்கள்ல நம்ம காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்களை வராமல் பார்த்துக் கொள்வதற்கு தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும். தண்ணீரை பல முறையில காய்ச்சி குடிக்கலாம். அதுல தண்ணீரை சமைத்து சாப்பிடுவது என்று நாங்கள் சொல்லுவோம். எப்படி தண்ணீரை சமைத்து சாப்பிடுவது என்றால், ஒவ்வொரு நோய்க்கும் சில தண்ணீரை சமைத்து சாப்பிட்டால் உடலுக்கும் மனதிற்கும் நல்லது. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தண்ணீரை உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பிபி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப நாளா பிபி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வரமல்லிய தண்ணீர்ல போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிக்கும் பொழுது பிபியின் அளவு கணிசமாக குறையும். ஏன்னா அவங்க வரமல்லியில, கொத்தமல்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியத்தின் லெவல் அதிகமா இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிபி பேஷண்ட்ஸ்க்கு சோடியம் குளோரைடை குறைச்சிக்க சொல்லுவாங்க, அதாவது உப்பை குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொட்டாசியம் உள்ள உணவுகளை அதிகமாக நம்ம உட்கொள்ளும் பொழுது இந்த சோடியம் குளோரைடானது வெளியேற்றப்படுகிறது. ரத்தத்துல வந்து வெளியேற்றப்படும் பொழுது பிபியின் அளவு கணிசமாக குறையும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் செரிமான திறனையும் அதிகப்படுத்தும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த வரமல்லி தண்ணீர் என்பது ஒரு நாள் முழுவதும் ஒரு 3ல இருந்து 5 லிட்டர் தண்ணீரை காய்ச்சி வெது வெதுப்பா ஒரு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சுக்கிட்டு குடிக்கும் பொழுது இந்த மருத்துவ குணங்களானது கண்டிப்பாக கிடைக்கும். மனதிற்கான மல்லி வரமல்லி, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த வரமல்லி தண்ணீரை பயன்படுத்தலாம். 2வது சோம்பு தண்ணீர். சோம்பு தண்ணீர் கால்கள் இருக்கக்கூடிய வீக்கத்தை, உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியது. இதே போல ஒரு 3ல இருந்து 5 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 5ல இருந்து 10 கிராம் போட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு நாள் முழுவதும் குடிக்கும் பொழுது அந்த உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அதே போல ஓமம் தண்ணீர், செரிமான கோளாறு உள்ளவர்களுக்கு ஆன தண்ணீர் ஓமம் தண்ணீர். ஓமத்தை ஒரு 5 கிராம் வந்து நீங்க ஒரு 3ல இருந்து 5 லிட்டர் தண்ணீர்ல போட்டு காய்ச்சி குடிக்கும் பொழுது செரிமான திறனை அதிகப்படுத்தும். ஒரு நாள் முழுவதும் நீங்க ஜிலிசில் சாப்பிடுறது, ஆன்டாசிட் சாப்பிடுறது, வயிறுக்கு செரிமானத்துக்கான விஷயங்கள் நிறைய பண்றது, அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை.
ஓமம் தண்ணீரை தினந்தோறும் பருகும் பொழுது வயிறு செரிமான திறனை அதிகப்படுத்தும், நல்ல பசிக்கும், நல்ல ஜீரணமாகும். அது போல நம்ம வெட்டிவேர் தண்ணீரானது நீங்க உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவர்கள் பயன்படுத்தலாம். வெட்டிவேர் ஒரு வெள்ளை துணியில கட்டி நீங்க குடிக்கிற தண்ணியில ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லா அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது சிறுநீரக செயல்பாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்வது, அது மட்டும் இல்லாம உடம்புல கூடிய அதிகப்படியான நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தண்ணீரானது இந்த வெட்டிவேர் தண்ணீர். இதையும் சூடு பண்ணி நம்ம இளஞ்சூடாக பருகும் பொழுது மருத்துவ குணங்கள் அதிகமாகிறது. கிட்னியோட ஸ்டோன், கிட்னி கல்லை கரைப்பதற்கு இந்த வெட்டிவேர் தண்ணீரானது பயன்படுகிறது. அதே போல ஆவாரை தண்ணீர் அல்லது கொய்யா இலை தண்ணீர், ஆவாரையும் அல்லது கொய்யா இலையும் தண்ணீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு நாளைக்கு 3-5 லிட்டர் சர்க்கரை நோயாளிகள் மற்றும் உடம்புல அரிப்பு அதிகமா இருக்கு, உடம்புல நிறம் மாற்றப்படுகிறது, சாதாரண வெண்மை நிறமா இருந்தா இப்ப கரு நிறமா மாறிக்கிட்டே இருக்கு, என்ன டிஸ்கலரேஷன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆவாரை குடிநீரையும் அல்லது இந்த கொய்யா இலை தண்ணீரையும் பருகும் பொழுது மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். சாதாரணமா சீரக தண்ணீரை நாம் பருக முடியும். சீரகம் அகத்தை சீர் பண்ணக்கூடியது சீரகம். கேரளால பாத்தீங்கன்னா பதிமுக தண்ணீர் என்று பருகுவார்கள். பதிமுகத்தை தண்ணீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிக்கும் பொழுது அது மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாகவும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கு பதிமுக தண்ணீர் அல்லது கருங்காலி பட்டை என்று சொல்வார்கள், கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு, இதயத்தை நல்ல முறையில செயல்பட வைப்பதற்கு, இதயத்தில் அடைப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கு இந்த பதிமுக தண்ணீர் பயன்படுகிறது. பதிமுகம் கிடைக்காதவங்க சாதாரண பட்டை, சுருள் பட்டை பாத்தீங்களா, பிரியாணிக்கு போடுற பட்டை, அந்த பட்டையை தண்ணீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி நாம் குடிக்க முடியும். ஆக இந்த தண்ணீரின் மூலமாக இவ்வளவு விஷயங்களை செய்ய முடியும். ஒரு நோயின்னு வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு என்ன தண்ணீரை குடிப்பது என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியா நம்ம உணவுல நம்ம சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தண்ணீர். அதுக்கப்புறம் நம்ம சமைத்த உணவுகளோ சமைக்காத உணவுகளோ நம்ம சாப்பிடுறோம். ஆக இந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய முறைகளை தெரிந்து கொண்டால் வாழ்நாளில் நாம் எடுக்கக்கூடிய மருந்துகள் அளவே கணிசமாக குறைக்க முடியும். இந்த ஆவாரை தண்ணீர், கொய்யா இலை தண்ணீர் துரப்புத்தன்மை வாய்ந்த காரணத்தினால சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாகவும் மருந்தாகவும் இருக்கு. அடுத்ததாக நாம் உண்ணக்கூடிய உணவு முறைகள்ல இருவேளை உணவு என்று சொல்லிட்டோம். ஒரு வேளையாவது நம் பல உணவுகள் எடுத்துட்டு 3 வேளை சாப்பிட்டு பழகிட்டதுனால ஒரு வேளை பல உணவு, 2 வேளை சமைத்த உணவு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த ஒருவேளை உணவுகள் என்று சொல்லும் பொழுது இந்த நச்சுக்களை நீக்கக்கூடிய உணவுகள், டீடாக்சிபிகேஷன், நச்சு நீக்க உணவுகளை நம்ம அதிகமா உட்கொள்ள வேண்டும். குறிப்பாக காலை நேரங்கள்ல நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள், டீ காபி, இந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு சுக்குமல்லி காபி அல்லது இஞ்சி தட்டி கொதிக்க வைத்து வடிகட்டி அதுல எலுமிச்சை பழம் கலந்து நம்ம சாப்பிடலாம். அல்லது நீங்க நீராகாரம் சாப்பிடலாம். காலை நேரங்கள்ல டீ காபி, டீல டேனின் ஒரு விஷ பொருளும் காஃபில கஃபின் ஒரு நச்சு பொருளும் இருக்கக்கூடிய காரணங்களால கண்டிப்பா டீ காஃபி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வயிறுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய நீராகாரங்கள், காலையில எதிர்ச்சோன்னா வயிறை தொட்டு பாத்தீங்கன்னா கபகபன்னு காந்தம், அந்த ஹீட் இருக்கும், அதுல போய் டீயை ஊத்துனோம் அப்படின்னா அதாவது நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பாத்தீங்கன்னா டீ காஃபியோட இந்த குணாதிசயம் இருக்கும். கண்டிப்பா டீ காஃபியை நம்ம நிப்பாட்டிடணும். நடிகர் சிவகுமார் சொல்றாரு, நான் இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டீ காஃபி குடிக்கிறது இல்ல, ஒருவேளை காலை உணவு இயற்கை உணவு மட்டும்தான் சாப்பிடுறேன், நைட்டு 6:30 மணிக்கு மேல சாப்பிடுறது இல்லை அப்படிங்கிறாரு. அதனாலதான் நான் இன்னும் 80 வயசுலயும் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்க, ரொம்ப நம்ம எல்லா விஷயத்தையும் ஸ்பீடா என்னால செய்ய முடியுது அப்படிங்கிறாரு. ஆக உணவை பொறுத்தவரையும் 6:30 மணிக்கு மேல, நைட்டு 7 மணின்னு வச்சுங்களேன், 7 மணிக்கு மேல நம்ம சாப்பிடுறது ரொம்ப ஆபத்து. இரவு உணவு பேராபத்து. எப்ப இரவு உணவு நம்ம ப்ரீபான் பண்றோமோ அந்த அளவுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவேளை இயற்கை உணவுகளை உட்கொள்வது என்பது மிகவும் சிறப்பு. காலை உணவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவு கடுக்காய் உண்பவர் கோல் ஊன்றி நடந்தாலும் கோல் வீசி நடப்பாருன்னு சொல்லுவாங்க. காலையில சுக்குமல்லி காஃபி அல்லது இஞ்சி தட்டி கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தேன் போட்டு சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க, கொஞ்சம் உப்பு கலந்து சாப்பிடலாம். நண்பகல் சுக்கு சாதப்பொடிய சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். சாதப்பொடின்னு நிறைய கிடைக்கிற சுக்கு சாதப்பொடி. இரவு கடுக்காய ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்நீர்ல கலந்து சாப்பிடலாம். இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நல்ல ஒரு மருத்துவ பலன்களாக இருக்கும். அந்த அதாவது தொடர்ச்சியாக சாப்பிட்டால் கோல் ஊன்றி நடந்தாலும் கோல் வீசி நடக்கிற மூட்டு இடுப்பு காலத்துல வலியா இருக்குங்கன்னா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஒரு 6 மாசம் காலையில இஞ்சி, மதியானம் சுக்கு, இரவு கடுக்காய் சாப்பிட்டோம்னா 6 மாசத்துக்கு அப்புறம் வலின்னா என்னன்னே தெரியாது. மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. காலை உணவை நாம் பல உணவுகளாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஆல்கலைன் ஃபுட் என்று சொல்வார்கள். ஆல்கலைன் என்றால் கார உணவு. pH வேல்யூ 7 விட அதிகமா உள்ள உணவு ஆல்கலைன் உணவு. அது நச்சு நீக்க உணவு. காலையில நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தின்னு தான் டெய்லி சாப்பிடுறோம்.
ஒருவேளை உணவாவது காலை உணவோ அல்லது இரவு உணவோ நம்ம பல உணவுகளாக சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பழம், சோறு, சோர்வு. நீங்க நல்லா ஃபுல்லா நம்ம வந்து திட உணவுகளாக, அதாவது மாவுச்சத்து உணவுகள், இட்லியோ தோசையோ சாதமோ பிரியாணியோ சாப்பிட்டு நம்ம உட்கார்ந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. ஒரு வேலையில கவனம் செலுத்த முடியாது. ஆனா நீங்க பழங்களை சாப்பிட்டு நீங்க உற்சாகமா அட்டன் பண்ணலாம், தூக்கமே வராது. சோர்வை ஏற்படுத்தாத உணவுகள், பல உணவுகள், சோர்வை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். நீங்க சோர்வு, பழம். ஆக இந்த பல உணவுகளை காலை உணவாக, குறிப்பாக தேங்காயும் வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் மிகச்சிறந்த உணவு. தேங்காயில நிறைய கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் நிறைய இருக்கு. வாழைப்பழத்துல நிறைய பொட்டாசியம் சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய வந்து மினரல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு பேரிச்சம்பழம். அது இல்லாம வேற பழங்களும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலை உணவை பல உணவுகளாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸ், எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதோட சேர்த்து கொஞ்சம் முளைக்கட்டிய பாசிப்பயிறு. எக்கனாமிக்கல் ஃபுட், மிகச்சிறந்த மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய உணவாக இந்த தேங்காய், வாழைப்பழத்தை, பேரிச்சம்பழத்தை முளைக்கட்டிய பயிரா சொல்லலாம். நம்ம புரோட்டீன் சத்து கிடைச்சது, எல்லா விதமான ஊட்டச்சத்தும். மனிதனுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட பரிபூரண இயற்கை உணவு தேங்காயும் வாழைப்பழமும். மனிதன்ல வந்து குழந்தை பிறகு 10 மாசம் ஆகும். மனிதன் வந்து உருவாவதற்கு 10 மாதங்கள் ஆகிறது. தேங்காய் உற்பத்தியாக, தேங்காய் வந்து சிறு பிஞ்சில இருந்து ஆரம்பிச்சு தேங்காவா உருவெடுப்பதற்கு 10 மாசம் ஆகும். ஒரு வாழைப்பழம் உருவெடுப்பதற்கு 10 மாசம், நம்ம கையில வந்து சேர்வதற்கு 10 மாதங்கள் ஆகும். நம்ம இறைவனுக்கு வந்து படைக்கக்கூடிய உணவு தேங்காயும் வாழைப்பழம். ஏன்னா முன்னோர்கள் ஏன் படைக்கிறாங்க அப்படின்னா, மிகச்சிறந்த இந்த உலகத்துல அதாவது முதல் தரமான உணவு தேங்காயும் வாழைப்பழமும். இப்படி வந்து உணவு முறைகள்ல காலை உணவை பல உணவுகளாக எடுத்துக்கொண்டு, அதே போல மதிய உணவுகளை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பாரம்பரிய அரிசி என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு அரிசிக்கும் சில குணாதிசயங்கள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளை சாம்பார் நரம்புகளை வலிமைப்படுத்தும். கருப்பு கவுனி நம்ம இரும்பு சத்தை அதிகப்படுத்தும். ரத்தசாலி இரும்பு சத்தை அதிகப்படுத்தும். பூங்கார் என்ற அரிசி வந்து கர்ப்பப்பைக்கு மிகச்சிறந்தது. சினைப்பைக்கு பெண்களுக்கான அரிசி பூங்கார் அரிசி. இப்படி இந்த ட்ரெடிஷனலா வந்து கருடன் சம்பா கண்ணுக்கு நல்லது. மிளகு சம்பா தைராய்டு பிரச்சனைக்கு நல்லது. இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க எல்லாம் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் இந்த அரிசிகளை உட்கொள்ளும் பொழுது அந்த நோய்கள் இருந்து மீண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் வச்சுக்கலாம். கண்டிப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன நோய்க்கு என்ன மருந்துன்னு தான் பாக்குறாங்களே தவிர அந்த நோய்க்கு என்ன உணவை சாப்பிட்டால் சரியாகும் என்று நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு பேஷண்ட் போய் ரொம்ப விரக்தியா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் நான் சாவர வரையும் இந்த மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. உடனே மருத்துவர் வந்து சொல்றாரு, யார் சொன்னா? அதெல்லாம் இல்ல, நீங்க வாழ்ற வரையும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மருந்து மாத்திரைகளை நாம் எப்பொழுதும் தவிர்க்க முடியாது. பிபிக்கு மருந்து தவிர்க்க முடியாது, கொலஸ்ட்ராலுக்கு மருந்து தவிர்க்க முடியாது, சர்க்கரைக்கு மருந்து தவிர்க்க முடியாது, இதயத்துக்கு மருந்து தவிர்க்க முடியாது. நம்ம வீட்டுல ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் மருந்து இருக்காம இருக்காங்க அப்படின்னா இல்லவே இல்லைங்க. ஒரு ஃபேமிலியில யாருமே மருந்து மாத்திரையே சாப்பிடல சார் அப்படின்னு சொல்றவங்க யாருமே இல்லை. அப்போ குறைந்த நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மருந்து மருத்துவர்களை தவிர்ப்பதற்கு, மருந்துகளே இல்லாமல் இருப்பதற்கு இயற்கை வாழ்வியல் என்பது மிகச்சிறந்த ஒரு விஷயம். இயற்கை உணவு முறைகளும் இயற்கை வாழ்வியல் முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நம்ம வாழ்வியல் முறைகளை எப்படி வாழ்வது, உணவு முறைகளை எப்படி கடைபிடிப்பது, என்னென்ன பயிற்சிகள் செய்வது, உடலை எப்படி சுத்தம் பண்றது, கிளன்சிங் ப்ராசஸ் என்று சொல்வார்கள். உடலை சுத்தம் செய்யக்கூடிய முறைகள், கண்களை சுத்தம் செய்தல், நாசி சுத்தம் செய்தல், வயிற்றை சுத்தம் செய்தல், உடல் உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யக்கூடிய முறைகள் என்று உண்டு. அந்த உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்வதற்கு இயற்கை மருத்துவத்துல சில உபகரணங்கள் உண்டு, எக்யூப்மெண்ட்ஸ். 2 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியில அந்த விஷயங்களை சொல்லித்தரும். வரக்கூடிய டிசம்பர் 28, 29 கூட 2 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி உண்டு. அது காலையில இருந்து மாலை வரை இயற்கை உணவுகள் மட்டும்தான் கொடுப்போம். கண்களை சுத்தம் செய்தல், நாசி சுத்தம் செய்தல், உடலை சுத்தம் செய்யக்கூடிய முறைகள், இயற்கை வாழ்வியல் பயிற்சிகள், யோகாசன பயிற்சிகள், முத்திரை தியான பயிற்சிகள், அது மட்டும் இல்லாம வாழை இலை குளியல், நீராவி குளியல் என்று உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சை முறைகளும், பாரம்பரிய விளையாட்டுகளும் தோட்டத்துல வச்சு ஒரு நாள் பயிற்சி மருத்துவமனையிலும், இன்னொரு நாள் பயிற்சி வந்து தோட்டத்திலையும் வச்சு, அதாவது உடம்பை வந்து கிளன்ஸ் பண்றோம், பாடி சுத்தம் பண்ணக்கூடிய முறைகளை நாம் சொல்லி தருகிறோம். ஆக இன்னொரு 2 நிமிடங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ உணவு முறைகள் பொறுத்தவரையும் இது மாதிரி எடுத்துக்கணும். இரவு வந்து 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடாம இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்துல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு உணவு முறைகள் என்பது மிக முக்கியம். உதாரணமா ஒரு வெண்டைக்காவை பத்தி சொல்றேன். ஒரு டாக்டர் இங்க ரமேஷ் இருக்காரு, அவர் எப்பவுமே ஆப்தமாலஜிஸ்ட். ஐயோ 15 வருஷமா மருந்து மாத்திரை பிபிக்காக சாப்பிட்றேன் சார், என்ன சாப்பிடலாம், உணவுகள்ல சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு.
ஒரு வெண்டைக்காய் சாப்பிட சொன்னேன். டெய்லி நீங்க ஒரு வெண்டைக்காய் கட் பண்ணி நைட்டு தண்ணியில ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. 6 மாசம் செஞ்சீங்கன்னா பிபிக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபாலோ பண்ணாரு. கடந்த ஒரு 1.5 வருஷமா பிபிக்கு மருந்து எடுக்கல. இப்ப நிறைய பேஷண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவுகள் மூலமாக மருந்து மாத்திரை குறைச்சிருக்காங்க. அதே போல சுகருக்கு நெல்லிக்காய், கருவேப்பிலை, பாவக்காய், ஒரு நெல்லிக்காய், சிறிது கருவேப்பிலை, கொஞ்சம் பாவக்காய், மூன்றையும் ஒன்றாக மிக்சியில் அரைத்து வடிகட்டி தினந்தோறும் காலை நேரங்களில் குடிச்சிட்டு வந்தோம்னா கணையத்தின் செயல்திறன் அதிகமாகும். அதே போல முளைக்கட்டிய வெந்தயம், காலையில வெந்தயத்தை ஊற வைக்கணும், நைட்டு தண்ணியை கூட்டிட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில வெந்தயம் முளைச்சிரும். அதுக்கு அடுத்த நாள் நல்லாவே முளைச்சிரும். 2 நாள் முளைத்ததற்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயத்தை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி அப்பைக்கப்ப காலையில மதியம் சாயந்தரம் சொல்லி சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சர்க்கரையால் வரக்கூடிய பாதிப்புகள் 5: நீரோபதி, நெஃப்ரோபதி, ஆஞ்சியோபதி, ரெட்டினோபதி, கண்கள்ல பாதிப்பு ஏற்படுறது, இதயத்துல பாதிப்பு ஏற்படுறது, நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது. இதுக்கான மருந்துகள் அப்புறம் சாப்பிடுறது என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு டவுன் பஸ் மாறிங்க, எந்த நோயை வேணாலும் ஏற்றிட்டு போகும். அதனால சர்க்கரையை நாம் கணிசமாக குறைப்பது என்பது மிக மிக முக்கியம். அந்த சர்க்கரையை குறைப்பதற்கு இந்த இயற்கை உணவு முறைகளும் இயற்கை வாழ்வியல் முறைகளும் அதே போல நம்முடைய யோகாசன பயிற்சிகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இன்னும் 2 நோய்களை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த நிறைவு செய்யறேன். வயிற்று புண்கள், தீராத வயிற்று புண்கள், அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெண்பூசணி சாறு மிகச்சிறந்தது. பூசணி திருஷ்டிக்கு உழைக்கணும். அந்த பூசணியில நிறைய அல்கலைன் ப்ராப்பர்ட்டி, நிறைய காரத்தன்மை உள்ள ஒரு உணவு இந்த வெண்பூசணி சாறு. பூசணிக்காவை கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அரைத்து வடிகட்டி நாம் குடிக்கும் பொழுது வயிற்று புண்கள் ஆறும், உடம்புல கூடிய ஹீட் குறையும். அது இல்லாம தேவையில்லாத அந்த கெட்ட நீரை வெளியேற்றுவதற்கு, உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த வெண்பூசணி மிகச்சிறந்த உணவு என்று சொல்லலாம், கார உணவு. வெண்பூசணி ஜூஸ் சாப்பிடலாம். அதே போல உடலில் இருந்து நிறைய அரிப்பு இருக்கு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கு அலர்ஜி அதிகமா அந்த சிட்ரிசன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தும்மல் அதிகமா இருக்கும், தோல்ல அலர்ஜி அரிப்பு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு வெத்தலையில 2 மிளகு, 2 உலர் திராட்சை, கொஞ்சம் வேப்ப கொழுந்து மிகச்சிறந்த நச்சு நீக்கி. ஒரு வெத்தலை, 2 மிளகு, 2 உலர் திராட்சை, சிறிது வேப்ப கொழுந்து வச்சு மென்னு சாப்பிடும் பொழுது உடம்புல கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை அது பண்ணுது. அதே போல அருகம்புல் மிகச்சிறந்த ஒரு உணவு. அருகம்புல்ல மிக்சியில் அரைத்து வடிகட்டி தினந்தோறும் காலை நேரங்கள்ல நம்ம குடிக்கும் பொழுது நச்சுக்களை நீக்குவதற்கு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு உணவாக பயன்படுகிறது. அருகம்புல்லானது பச்சை ரத்தம் என்று சொல்வார்கள், கிரீன் பிளட். இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு இந்த அருகம்புல்லானது மிகச்சிறந்த ஒரு நல்ல உணவாக பயன்படுகிறது. இந்த அருகம்புல் சாறையும் இந்த வெத்தலையும் நம்ம விலகை சேர்த்து எடுத்துக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கழிவுகள் வெளியேற்றப்பட்டு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். தோல் என்பது இட் இஸ் த மிரர் ஆஃப் அவர் பிளட் என்று சொல்வார்கள். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளில் காமிக்கக்கூடிய பிரச்சனையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தான் தோல் என்பதை தவிர தோலுக்கு எந்த விதமான ஒரு நோயும் என்பது கிடையாது. அந்த தோல் லெவல்ல நம்ம ட்ரீட் பண்ணணும், ஸ்கின் லெவல்ல ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ், இயற்கை மருத்துவத்துல ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கான மூல காரணத்தை ஆராய்ந்து அதற்கு தகுந்த சிகிச்சையை கொடுக்கும் பொழுது ஒரு பரிபூர்ண குணத்தை கொடுக்கும், முழுமையான ஒரு தீர்வை கிடைக்கும். இயற்கை மருத்துவம் என்பது நோய்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல, நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ள இப்ப இந்த 2 நாள் இயற்கை வாழ்வியல் பயிற்சியில உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கிறோம், நச்சு நீக்கம் செய்யறோம். கழிவு நீக்க சிகிச்சை முகாம் என்றுதான் அதை நம்ம சொல்றோம். 28, 29 வரக்கூடிய சனி ஞாயிறுல. இது போல இயற்கை மருத்துவமனைகள் பக்கத்துல எங்க இருந்தாலும் அங்க 6 மாசத்துக்கு ஒரு முறையோ, ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் சென்று அங்க உள்ள உணவு முறைகளை அதாவது ஒரு 2 நாள் அங்கேயும் தங்கி வாழை இலை குளியல், நீராவி குளியல், மூலிகை மண் குளியல், அதுக்கு சொல்லித்தரக்கூடிய யோகாசன பயிற்சிகள், உணவு முறை மாற்றங்களை பத்தி அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, தியான பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் பண்ற 6 மாசத்துக்கு ஒரு தடவை. ஆனா உடம்ப வந்து நம்ம பாக்குறதே இல்ல, சர்வீஸ் பண்றது எப்ப நம்ம போய் டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா உடம்பு நல்லா சிக்காயி பிரச்சனை அதிகமாகி அதுக்கப்புறம் தான் நம்ம போறோம். அப்படி இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது இயற்கை மருத்துவமனையில 2 நாள் தங்கி நீங்க சிகிச்சை எடுங்க. கண்டிப்பா நம் நலம் நம் கையில். உணவுகள் மாற்றும் பொழுது நம் உணர்வுகள் மாறும். நல்ல உணவு நல்ல உணர்வுகளை கொடுக்கும், நல்ல உணவு முறைகள் நல்ல உள்ளத்தை கொடுக்கும். நல்ல உள்ள நலமே உடல் நலத்தின் ஊற்று. ஆக உணவை மாற்றுவோம், உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லதொரு செஷனை எங்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்ததில். ஃபவுண்டர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க சார். ரமேஷ் சார் மேம்.
ஓகே. இன்றைய பயிற்றுரை பற்றிய அறிமுகம் வழங்க ரமேஷ் சார் அவர்களை அழைக்கின்றேன். நற்பலரி வணக்கம். டாக்டர் சுகுமார், நேச்சுரோபதி கன்சல்டன்ட் அண்ட் அக்குபஞ்சர் பிசிஷியன், ஸ்ரீ ஜெயரங்கா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் அண்ட் யோகா ரிசர்ச் சென்டர் இன் திருச்சி. அவரை இந்த தளத்துக்கு வரவேற்கிறோம். அவர் ஆக்சுவலி பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க. டிப்ளமா கோர்ஸ் இன் அக்குப்ரெஷர் அண்ட் சுஜோக் சென்னையில் படித்தது. 2007 ஜெயரங்கா ஹெல்த் கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அது 2007 இப்போ 2013 30 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டலாக உருவெடுத்தது. மந்த்லி அவேர்னஸ் கேம்பெயினும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ISO 9000-2015 சர்டிஃபிகேஷன் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல். ஒரு 18 வருடம் இந்த அக்குப்ரெஷர், யோகா, நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ்ல அந்த பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் பண்றதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டாக்டர். 1500 பேர், 1500 நேச்சுரல் தெராபி கேம்ப் நடத்தி கொடுத்துருக்குறாங்க. அண்டு நிறைய குரூப் டிஸ்கஷன் நம்ம ஆயுஷ் நியூ டெல்லியில் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் நியூ ரிசர்ச் இன் யோகா நேச்சுரோபதி அதில் குரூப் டிஸ்கஷனில் கலந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் அவருடைய பதிவு வந்திருக்கு. ஸ்பெஷலாக பார்த்தோம்னாக்கா நம்ம கோவிட் டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிடுக்கான அவேர்னஸ், இம்யூனிட்டியை ரைஸ் பண்ற, நேச்சுரல் இம்யூனிட்டியை ரைஸ் பண்ற நிறைய விஷயங்கள் ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சி FM ரேடியோ எல்லாம் நிறைய அவர் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஆர்டிகிள்ஸ் மீடியாவில் இந்த இயற்கை மருத்துவம் சம்பந்தமாக, யோகா சம்பந்தமாக, டீடாக்சிகேஷன் சம்பந்தமாக, அதாவது கழிவு நீக்கம் சம்பந்தமாக, வாழை இலை சம்பந்தமான அந்த பயிற்சிகள் மூலமாக நிறைய விஷயங்கள் நிறைய தினமலர் முக்கிய நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அவர் பெற்ற அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்க அமிர்தம் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் அவங்க பிரசன்ட் பண்ண இயற்கை மருத்துவ செம்மல் விருது வாங்கியிருக்கிறாங்க. ஸ்ரீமதி சுசீலா பாடகி அவங்க கையால பெஸ்ட் டாக்டர் அவார்டு திருச்சிராப்பள்ளி IAS ஆஃபீஸரோட சேர்ந்து 2010 பெற்றிருக்கிறாங்க. ஒகேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டு 2015 ரோட்டரி கிளப் அவருக்கு கொடுத்துருக்கு. வாசவி கிளப் யூனிவர்ஸ் அவருக்கு பெஸ்ட் நேச்சுரோபதி சர்வீஸ் கொடுத்துருக்கு. டைரக்டர் தங்கர் பச்சான் அவர் மருத்துவ செம்மல் அப்படிங்கிற ஒரு நந்தவனம்ங்கிற ஒரு மேகசின் சார்ந்தமாக 2017 ஒரு அவார்டு கொடுத்துருக்கு. தமிழ் பண்பாட்டு கழகம் அவருக்கு பெஸ்ட் டாக்டர் அவார்டு கொடுத்துருக்கு. ஆன் பிஹாஃப் ஆஃப் JC பெஸ்ட் டாக்டர் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. விவேகானந்தா ஃபவுண்டேஷன் பெஸ்ட் டாக்டர் அவார்டு, பெஸ்ட் நேச்சுரோபதி அனலிஸ்ட் அவார்டு கொடுத்துருக்கு. இதோட NLC இந்தியா லிமிடெட்ல அவர் NLC எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த ரெகுலராக வாரம் ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெருமையுள்ள ஒரு டாக்டர் சுகுமார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இந்த தளத்துல பேசினதை எல்லாரும் பெருமை அடைகிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். நல்ல ஒரு சிறப்பான ஒரு அறிமுகம், நல்ல இந்த தலைப்புக்கு ஆப்டான ஒரு பர்சனை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நற்புலை சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நம்ம நற்புலை நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? ரஜினி பர்த்டே. ரஜினி பர்த்டேவா? ரஜினிக்கு தான் வாழ்த்து சொல்லணும் அப்போ. சரி, ஓகே. மற்றும் ஓகே, மற்றும் நம்மளுடைய நண்பர்கள் யாராவது சுப நிகழ்ச்சிகள், திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாட அனைத்து நண்பர்களுக்கும் இன்றைய நற்புலை சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய ஃபவுண்டர் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவர்களோட ஃபீட்பேக் சொல்வதற்கு அழைக்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். முதலாவதாக ரமேஷ் சாருக்கு நன்றி.
ஏன்னா இன்றைக்கி ஒரு அருமையான செஷன் இன்றைக்கி அட்டன் பண்ணவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலை வேளையில் இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் தினசரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விஷயங்கள் நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு தனி இலக்கு இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்படி வாழ்க்கையை வாழணும், ஏன்னா எல்லாத்துலேயுமே தெர் இஸ் அ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தெர் இஸ் அ கிரவுண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரொசீஜர்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்படி தான் வாழணும், எப்படி வேணாலும் வாழலான்றதை விட இப்படி தான் வாழணுன்னு இருக்குது. ஒரு மனுஷன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும், அட் த சேம் டைம் அவனையும் பார்த்துக்கணும். ஏன்னா வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து அவன் ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக கூட ஒரு பிரபல சினிமா நடிகர் சொல்லியிருந்தார், கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது, எல்லாம் வரும் போவோம், ஆனால் இந்த உடம்பு மட்டும்தான் கூடவே இருக்கும், அந்த உடம்பு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக மிக தெளிவாக, அதாவது ஒவ்வொரு விஷயத்தினாலையும் ஒவ்வொரு ஃபுட்டுனாலையும் எந்த அளவு நம்மளுக்கு நன்மை இருக்குது, நம்ம வந்து தினசரி என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும். உணவுன்றது வெறும் உணவு மட்டும் இல்லை, அதை தாண்டி எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த எமோஷன்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டி அதுதான் வாழ்க்கைன்றதே வந்து இன்றைக்கி ஒரு செஷனில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்பப்போ வாங்க சார், உங்களுடைய இன்புட்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் அக்கேஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார், மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தொடர்ந்து பிரிதிவிராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி நட்புடைய சேவை வந்து மகத்தானது. எப்பவுமே கிட்டத்தட்ட 700 மேல செஷன் நம்ம நடத்திருக்கோம். எல்லாமே ஆரோக்கியமான விஷயத்துல நல்ல டாபிக்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நட்புறதுக்கு பெருமை என்னைக்குமே உண்டு. குறிப்போட தலைப்பு உணவும் உணர்வும் அப்படிங்கிறது தலைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரமேஷாருக்கு வந்து மிக மிக நன்றின்னு அடிக்கடி நம்ம நன்றி பாராட்டிட்டே இருப்போம் தொடர்ந்து செஷன் போறோம். அதுலயும் வந்து இன்னைக்கு ஆளுமையை வந்து ஒரு புக் வந்தது அப்படிங்கிறது, அதுலயும் வந்து முத்தாய்ப்பு ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலி வந்து எவ்வளவு ஆயிரம் நமக்கு கொடுத்து நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் போய் டாக்டர்கிட்ட உட்காந்தாலும் டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர் நமக்கு தெரியாது. ரொம்ப யோசனையா தான் இருக்கும், உண்மையிலேயே கரெக்டா பண்ணுவாரா, நம்மளை வச்சு பண்ணிடுவாரான்லாம் யோசனை இருக்கும். அது நேச்சுரோபதி அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலோபதி அப்படிங்கிறத தாண்டி நேச்சுரோபதி ஹோமியோபதியோட நின்றுக்கணும், அது கூட அலோபதி போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஆட்கள் நானும் ஒருத்தர். அதுல உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா நம்ம மருந்தா சாப்பிடாம சாப்பிட்ற உணவுலேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னது. ஒரு பாயிண்ட்டுமே என்னால மிஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி நான் நிறைய நோட் பண்ணிட்டே வந்தேன், எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா. அப்புறம் யோசிச்சேன், சரி ஓகே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெக்கார்ட் பண்ணி உள்ள ஏத்திடுவாங்க, திருப்பி கேட்போம் அப்படின்ட்டு. ரெக்கார்ட் பண்ணி ஏத்தினதுக்கு அப்புறம் அதை திருப்பி கேட்கணும் சில செஷன் மட்டும் தான் தோணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நான் சாரோட செஷன் தான் கொடுப்பேன். கண்டிப்பா அதை உட்காந்து எடுத்து அதுல இருந்து நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலான்ட்டு வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான செஷன் சார். இன்னைக்கும் நிறைய பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலி அதை சொல்லலை, எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அட்வைஸ் வந்து, எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு கன்சல்டன்சி வந்து உங்களுடைய செஷன் அன்னைக்கு இருந்தது. நல்லா எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க சார். இன்னைக்கு உண்மையிலேயே யாரெல்லாம் செஷன் அட்டன் பண்ணலையோ அவங்களோட ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒன்றும் கண்டுக்காம இருந்தாங்கன்னா அவங்க அதோட ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் வேல்யூபிள் ப்ரெசன்டேஷன், வேல்யூபிள் டைம் சார். வாங்க சார், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தயவு செய்து வாங்க, எங்களுக்கு நிறைய நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ பிரிதிவிராஜன் சார். தொடர்ந்து நித்யா தேவி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நல்ல உணவும் உணர்வும்னு எங்களை உணர்வு பூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுன்னு சொல்லலாம். தண்ணி தொண்டை தண்ணி போற அளவுக்கு கத்திக்கிட்டு கிடக்குறோம். தண்ணியை பத்தி தெரிஞ்சுக்கோங்கய்யா. சுக்கு மிளகு கடுக்காய் அப்படின்னு அழகா நம்மளும் காலையில எந்திரிச்சா இஞ்சி, அதுக்கப்புறம் நண்பகல் சுக்கு, இரவில் கடுக்காய். நம்ம வாழ்க்கையில உணவு உடல் மட்டும் இருக்கா போதுமா, மனசு வேணாமாயா? வேலை பாரு, நீ வந்து எக்ஸசைஸ் பண்ண, உன்னுடைய மனதிற்கான பயிற்சியான தியானத்தை கொண்டு வா. இவ்வளவு அழகா இவ்வளவு விஷயங்கள், பலம் இது சோர்வு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சரி நல்லதாரா இருக்கு. என்னுடைய பெற்றோர்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நல்ல உணவு, ஆரோக்கியமான ஒரு வாழ்வை முறை இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த தாய் தந்தையருக்கு, அதை அவங்களுக்கு வழி நடத்திய முன்னோர்கள். ஏன்னா ஒரு விஷயம், இந்த விஷயத்துல நீங்க சரியா இருக்கணும் அப்படின்றத 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட சொன்னீங்க. அதுதான் இன்னும் எவ்வளவோ முயற்சி செய்து பாக்குறோம். ஆனா 7 மணி ஓரளவுக்கு நெருங்கி வந்திருக்கோம். 7, 7:30. ஆனா 7:30 கூட்டினாலும் நாங்க 11:30 ஆக்கிடுறாங்க. என்ன நிலவரம் தெரியல, எதுக்காக ஆக்குறாங்க கலவரம்னு தெரியல. எது வரோம் எது சாபம்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம உடல் கடைசி வரைக்கும் மண்ணுக்குள்ள போனாலும் அது மட்டும் வரும்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஒன்றை மட்டும் நம்ம வந்து பின்பற்றினாவே போதும், மொத்த ஒரு சரித்திரமுமே நம்ம தரித்திரத்துல விரட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. உங்களுடைய பேச்சுக்களை இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது.
முடிஞ்சா நெல்லிக்காயும் நம்ம கருவேப்பிள்ளையும் காவக்காவையும் போட்டு அரைச்சிருவோம். சர்க்கரைன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு உணவுல அக்கறை இல்லை. அவங்களுடைய என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க எங்க பாக்குறாங்க, நாக்கு அவங்களை கூப்பிடுதா இல்ல மனசு அவங்களை கூப்பிடுதான்னு தெரியல. பானிபுரின்றாங்க, இருக்கிற எல்லா பொரியும் போட்டு மிஸ் பண்ணி அடிக்கிறாங்க. கேட்டா காலையில 2 சப்பாத்தின்னு சொல்றாங்க, சாப்பாட்டுக்கு பின்னா சாப்பாட்டுக்கு முன்னான்னு கேக்குறாங்க. எப்படித்தான் இவங்களெல்லாம் நடத்தி கொண்டு போறதுன்னு தெரியல. இத மனுஷன் சாப்பிடுவானான்னு கேக்குறாங்க, இல்ல தெய்வங்கள் சாப்பிடுன்னு நாங்களும் கொடுக்குறோம். ஆவாரப்பூ தண்ணியில இருந்து, முடக்கத்தான் துவையல்ல இருந்து, எங்கெங்கயா பச்சையா தெரியுதா, கொலகாரி மாதிரி கொலகாரியா தெரியுறியன்னு என்னை திட்டுறாங்க. நான் சோத்துக்கத்தால கூட குழம்பு வச்சு பார்த்துட்டேன், ஆனா காத்தால சாப்பிட யாரும் வரல. வெந்தயம்ன்றாங்க, சூடு குறையுன்னு பாக்குறேன், ஆனா சூடு ஏறுது ஊற போட்டா. பாசி பயிறு என்ன பண்றது இந்த வயிறு அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒரு ஜான் வயிறுக்கு அழகா மொள கணக்குல இல்ல நீல கணக்குல சொல்லியிருக்காங்க. வாழ்வியலை புரிஞ்சு நடந்துக்கங்க நண்பர்களே. அழகான உரை தந்த ஐயாவுக்கு எல்லா நாளும் இனிய நாளா அமையட்டும். ஏன்னா உடலை வளர்த்த உயிரை வளர்த்தோன்னு நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தைகளை வளங்க. அவங்களுக்கு அற்புதமான உணவை சமைச்சு கொடுங்க, மனப்பூர்வமா சமைச்சு கொடுங்க, அப்பதான் நல்லா இருப்பாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ நித்யாதேவி மேம். ஃபீட்பேக்கே ஒரு செஷனாக வழங்கிடுவீங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய மருத்துவர், இயற்கை மருத்துவர் சுகுமார் அவர்களுக்கு முதற்கான பாராட்டுக்கள், நல்வாழ்த்துக்கள். சார், இந்த மருத்துவர் அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செலுத்திய நமது ரமேஷ் சார் அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுகள். ஏன்னா இந்த மாதத்துக்கான தலைப்பை கொடுத்ததோடு இல்லாமல் நல்லதொரு பயிற்சியாளரையும் மிக அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். உணர்வு வந்து அதாவது நமக்கு மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு உணர்வு ஏற்படும். அது சாப்பிட்டு முடித்தவுடனும் சரி, தூங்கி எழுந்தவுடனும் சரி, ஒரு உடற்பயிற்சி செய்து முடித்தவுடனும் சரி, ஒரு தியான பயிற்சி செய்து முடித்தவுடனும் சரி, எதை செய்தாலும் ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு மந்தமான உணர்வையும் ஏற்படுத்தும், உற்சாகமான உணர்வையும் ஏற்படுத்தும். ஆனால் இன்று மருத்துவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் சரி, அது உடற்பயிற்சி ரீதியாகவும் சரி, எல்லா மருத்துவ ரீதியாகவும் சரி, நல்லதொரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். டிஎன்ஒய்எஸ் படிக்கும் 2ஆம் வருடம் படிக்கும் மாணவியின் தந்தையாக நான் அவருடைய கருத்துக்களை நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் அந்த கோர்ஸை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்த காரணத்தாலே நான் என் மகளை அந்த பயிற்சியில் நான் சேர்த்தேன். இப்பொழுது 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றார். இதில் 4 அனுபவம் உள்ள ஒரு நபர் இன்று நம்மிடையே பயிற்சியாளராக வந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரை அறிமுகப்படுத்திய ரமேஷ் சாருக்கும் நன்றி தெரிவித்து, தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய தளத்தில் அவ்வப்போது வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் என்று சொன்னால், இங்கே இயற்கை மருத்துவத்தை குறித்த ஒரு புரிதலும் ஆங்கில மருத்துவத்தை விட்டு விலகி வந்து நல்ல விதமாக உடல் நலத்தை, நல்ல ஒரு உணர்வை உடம்புக்கு மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ற ஒரு ஆவலை வெளிப்படுத்தி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லக்ஷ்மணன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புரை வணக்கம். நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன், இறைவன். எதுக்குன்னா, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரேங்கிறதுக்கு இல்லை, அப்படி நான் சொல்லல, நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா இன்னைக்கு 22 பேர் இதுவரைக்கும் நான் வந்த இந்த நமது நட்புலரியிலேயே இன்றுதான் அதிக ஆட்கள் நம்ம வந்து கலந்துருக்கோம். 22 பேர் கலந்துருக்கோம். அதுக்கு நம்மை இதுல கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அடுத்தது ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு தேதியை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பு. 12/12/24 அதுல ஒரு சிறப்பு. சரி, தேதியை விட்டுட்டு சாரை பத்தி மட்டும் சொன்னீங்கன்னா, டாக்டர், அந்த டாக்டருங்கிறதுல ஒரு ஆர் இருக்கு, DR ஆர், அவரோட இனிஷியல் 6, ரைட்டு. இதே சுகுமாரன் இருக்குன்னு வச்சுங்க, என்னென்ன முடியும், சுகுமார் 6. யாரு இதுல இவரை கொண்டாந்து அறிமுகப்படுத்துறாரோ இன்னைக்கு அவரு 6, ரமேஷ் சார். இப்படி இன்று ஒரு சிறப்பான நாள்னு நான் வந்து மிக 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 எத்தனை மிக வேணாலும் போட்டுங்க.
10 commandments நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 10 கட்டளைகள். இன்னைக்கு சாரோட இதுல நான் நினைச்சுக்கிறது, பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி இத நமது தளங்களில் எல்லாம் எந்த தளங்களில் வேணாலும் போடுங்கள், அது தப்பு கிடையாது. தளங்களில் போடுங்கள். 5 கட்டளை, 5 commandments கொடுத்திருக்காரு. நிச்சயமா இதை ஒருத்தவங்க கைப்பிடித்தால் நலமாக வாழ முடியும், சமுதாயம் நலமாக இருக்கும். ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் தான் ஐயா அவர்களுக்கு. என்னோட வயதில் குறைந்த இருந்தாலும் கூட ஐயா என்றுதான் நான் அழைக்க விரும்புகிறேன். ஐயா அவர்களுக்கு என்ன வேண்டுகோள்னா, வாருங்கள் இந்த அமுதத்தை, நீரமுதம் இல்லையா, நீரே அமுதம் தான், தாருங்கள் தாருங்கள் என்று அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வீரசேகரன் சார். தொடர்ந்து ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய கொடுத்தீங்க. என்னால் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ண முடியுது. செல்ஃப் ஹீலிங்கை பற்றி நல்லா சொன்னீங்க சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டெம் செல் டெக்னாலஜியில் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதாவது ஒரு எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ல இருந்து நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக வந்தால் கூட, மெச்சூர் ஆகி வந்தால் கூட, இன்னும் நம்ம பாடிக்குள்ளே வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்ன்னு நிறையா இடத்துல இருக்குது. சாரி நீங்களே. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பிளட்டு கொடுக்குறோம்னா இந்த ஸ்டெம் செல் மூலியமாக தான் அது டெவலப் ஆகி ஒரு நாள்லயே ரீஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி நம்ம பாடியில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலுமே அந்த ஸ்டெம் செல் ஆக்டிவேட் ஆகி டெவலப் ஆகுறதுக்கு, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த செல்ஃப் ஹீலிங்கிறது நம்ம பாடியிலேயே இருக்கு. இந்த ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணோம்னா என்னால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தொடர்ந்து லாவண்யா மேம், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா, ஒரு அற்புதமான ஒரு செஷன், நிறைய இன்புட்ஸு. சிலது தெரிஞ்சு ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எதுக்காகன்ற பர்பஸ் தெரியாமல் இருந்தது. எல்லாமே நல்ல கிளாரிட்டியோட ரொம்ப அக்கறையாக சொல்லி கொடுத்தீங்க. அதாவது நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலே வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உணர வச்சிங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. தேங்க்யூ மேம். ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம், காலை வணக்கம், நற்புலரி வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு எடுக்கலாம். அதனால தான் நான் ஃபுல்லாக எமோஷன் பேஸ்டில் இருக்கிறேன். நல்ல ஒரு தலைப்பு அருமையாக இருந்தால் கூட அதுக்கு வலு சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு வந்து நல்ல அதிக வலு சேர்க்கறதுக்கு வந்த என்னுடைய நண்பர் டாக்டர் சுகுமார் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஆலோசனையும் ஏற்றுக்கிட்ட ஃபவுண்டர் மற்றும் நம் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் டாக்டரோட செஷன் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கிறேன். நான் நிறைய உடல் உபாதைகள்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணங்களாக எடுத்துக்கலாம். அந்த கண் கழுவுதல் சொல்லுவாங்க, காலையில் பல்லு தேய்ச்ச பிறகு கையில் தண்ணி எடுத்து கண்ணை வாஷ் பண்ணுறது. அந்த ஒரு டெக்னிக் வந்து நான் வந்து பல நன்மைகள் நமக்கு கொடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி அவருடைய விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செலவு எடுக்கிற விஷயம் கிடையாது. நம்ம மக்கள் வாக்கிங் போகணும்னு சொன்னால் கூட வாக்கிங் போகிறதுக்கு முன்னெடுக்கிறத விட முதல்ல போய் ஒரு 1500 ஒரு ஷூ வாங்கிடுவாங்க, பட் வாக்கிங் போக மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்கிற எல்லா ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுக்கறையிலேயே நம்மக்கிட்டே இருக்கிற அத்தனை ஒரு விஷயத்துக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுற விஷயங்களாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம கார்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அழகாக சர்வீஸ் போகிறோம். ஆனால் நம்ம உடம்புக்கு போகிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. நம்ம ரொம்ப எல்லாருமே யோசித்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்தி இது ஒன்று தான். நமக்கு உடம்பு நல்லா இல்லாமல் போன பிறகு நம்ம நிறையா போயிடுறோமே தவிர, நல்லா இருக்கும்போது நல்ல நிலையில் இருக்கும்போது காருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நம்மளுடைய சொந்த உடம்பு கொடுக்கலாங்கிற ஆணித்தரமான ஒரு விஷயம் வந்து இதை நான் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சுகுமார் சார், அண்ட் தேங்க்யூ ஃபவுண்டர் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ரமேஷ் சார். உண்மையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க.
நம்ம 2 வீலர் 4 வீலர் கூட ஒரு சேஃப்டி பார்க்குறோம். பட் ஆனால் நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்ம சேஃப்டி பார்க்கறதில்ல. அதை ஆணித்தரமாக அடித்து சொன்னதுக்கு ரமேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து சிவகனி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைத்து நட்புணரி உறவுகளுக்கும் வணக்கம் சார். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களோட செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ விஷயங்களை வந்துட்டு அரை மணி நேரத்துல சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபாஸ்டாகவும் நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொன்னீங்க. பட் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். வந்ததுக்கு வாழ்த்துக்கள். நாங்க உங்களை பெஸ்ட் டாக்டர்னு சொல்றதை விட நிறைய பேர் உங்களுக்கு அவார்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்காகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மச். எல்லாரும் சொன்ன மாதிரி எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் சொன்னீங்கன்னா கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ மெம்பர்ஸ். தேங்க்யூ சிவகனி மேம். அது தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். நட்புணரிக்கு இனிய காலை வணக்கம். ரமேஷ் சார், உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நட்புணரியில் சுகுமார் டாக்டர் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர் மூலியமாக பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு வைத்திய முறையை அவர் இந்த நட்புணரியின் மூலியமாக அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றார் என்றால் அது பெருமை செல்லம் உங்களையும் குமரேசன் சாரிடம் சேரும். அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பிபிஎஸ் டாக்டர் நான் சொன்னேன் சார், மூலிகை இயற்கை வைத்தியம் என்று எல்லாரும் சொல்கிறார்களே, அதன் ஃபாலோ செய்தால் எப்படின்னு எங்கே போனாலும் கடைசியில் எங்கள் கிட்ட தான் வராங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றாரு. அது உண்மையா என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. எங்கள் ஊர் ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கின்றார். அவர் இப்போ இல்லை, அவர் மறைந்து விட்டார். அவர் வந்து எந்த உணவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். காற்று தான் சுவாசிப்பார், தண்ணீரை தான் குடிப்பார். வேறு எந்த உணவும் எனக்கு தெரிந்து அவர் எல்லோருக்குமே தெரிந்து அவர் எடுத்துக்கொண்டதே இல்லை. கடைசி வரையில் இப்படியே எழுதிவிட்டு மறைந்து விட்டார். அவர் ஒவ்வொரு சித்திரை மாதம் நம்ம எங்கள் திருப்பூர் பிரணவமலையில் எல்லோருக்கும் உணவு வழங்குவார். ஆனால் அவர் உணவு எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்த்ததில்லை. இது சித்த வைத்தியத்தில் ஒரு சிறந்த முறை என்று நான் நினைக்கின்றேன். இதை போல மாதத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து எங்களுக்கு வகுப்பளித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய உடலும் நலமாக இருக்கும். ஆனால் ஒன்று, உடலை நாம் எவ்வளவுதான் காப்பாற்றினாலும் அந்த உடலை விட்டு போகும்போது நன்றி கெட்ட தரமாக சொல்லாமலே போகின்றது. அதுதான் உடல் அந்த உயிரை காப்பாற்றியதுக்கு என்ன பலன் என்று தெரியும். அதே போல உங்களுடைய மருத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களுக்கும் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை எங்களுக்கும் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் தாமோதரன் சார். ஃபவுண்டரும் நித்யாதேவி மேடம் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நித்யாதேவி மேம் உங்களுடைய கருத்துக்களை வாங்கலாம். வணக்கம் சார். எனக்கு 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு மட்டும் டிப்ஸ் சொல்லுங்க. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நானும் கோயிலுக்கு போய் தேங்காய் வாழைப்பழம் எப்ப பார்த்தாலும் நீ குரங்கான்னு கேட்பாங்க. ஆமா, குரங்கிலிருந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. கேள்விக்கு மட்டும் பதில். கேள்வி பதில்கள் வந்து கடைசியா நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சார் கண்டிப்பா சொல்லுவாரு. பழனி சுமதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபீட்பேக் வாங்கலாம். வாழ்க வளமுடன். நான் அரியலூர்ல இருந்து பேசுறேங்க. நற்பவி இப்படி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் பண்றாங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. சுகுமார் சார் எனக்கு லிங்க் கொடுத்துருந்தாங்க. சார் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 5.5 years ஒரு நேச்சுரோபதி கோர்ஸ் படிச்சா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து கழிவுகளின் தேக்கமே நோய், நீக்கமே ஆரோக்கியம். அதே போல வந்து பிஹெச் வேல்யூ அந்த மாதிரி 7.4 நம்மளோட பிளட்டோட பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அமில உணவுகள், வெந்த உணவுகள், வறுத்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நோய். ஸோ வேகாமல் முளைக்கட்டிய உணவுகள், காய்கறிகள், அதே போல பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியம். அந்த மாதிரி வந்து ஒரு 5.5 years கோர்ஸ்ல என்ன நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவு ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
இதுல ஒரு சிரமம் என்னன்னா, இந்த மாதிரி வெறும் 22 பேர் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத தாண்டி 22 லட்சம் பேர் இதை வந்து அட்டன் பண்ணி ஒரு நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை நற்பவியும் எடுக்கட்டும். சுகுமார் சார் மாதிரி ஒரு நல்ல ஆன்மாக்களும் இதை செய்யட்டும். இந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த உங்களுடைய இயக்கத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நற்பவி இல்ல மேடம், நற்புலரி. அதாவது நல்லதொரு அதிகாலை பொழுது அப்படின்றதுதான் இந்த தளத்துடைய நோக்கம். நற்புலரி. ஓகேங்களா? நீங்கள் தொடர்ந்து இதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய சாட் பாக்ஸ்ல உங்க நம்பரை போடுங்க, உங்களுக்கு தொடர்ந்து லிங்க் அனுப்புறோம். நன்றி. நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். ஃபவுண்டர் சார், நீங்க கொஸ்டின் பண்ண போறீங்களா இல்லை வேற ஏதாவது? இல்லை மேம், நம்ம நார்மலாக நம்ம செஷனில் Q&A கொஸ்டின் ஆன்சர் நம்ம வைக்கிறதில்ல. Q&A நித்யாதேவி மேம் கேட்டிருக்காங்க. சார் வந்து அப்புறமா வந்து அதுக்கான பதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேம். அடுத்ததாக வந்து நான் எதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்னா, ரொம்ப நேரம் ஹரிப்ரியா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆகிட்டாங்க. அது ஓகே. வீரசேகரன் சார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். நம்ம நற்புலரி தளத்துக்கு டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 25 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. காலை வேளையில் நிறையா தளங்கள் இந்த மாதிரி செயல்பட்டுருக்கு. அவங்கவுங்க வேலை நிமித்தம் காரணமாகவும் அவங்கவுங்களோட தனி விருப்பத்தின் காரணமாகவும் இதில் வர நபர்கள் கம்மியானாங்க. ரீசன்ட் டேஸில் வந்ததில் இன்றைக்கி 22. நம்ம நற்புலரி தளத்தில் கிட்டத்தட்ட ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நிறைய சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஹையஸ்ட்டு இங்கே வந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 57 பேர் வந்திருக்காங்க. சாரி, அதுக்கும் மேலேன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை, 57 தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட 72 பேர் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். ஆமாம். இது விகேடி பாலன் சாரோட செஷன்லாம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்த 22 பேரும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இன்னும் நிறையா பேர் இதை போய் சேரணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய ஆசையும் அவ்வாவும். ஸோ அந்த வகையில் ஒரு எக்ஸலண்ட்டான செஷன். இது இன்னொன்று நான் சொல்லணுன்னு என்ன ஆசைப்பட்டேன்னா, இன்றைக்கி வந்து இந்த 22 பேர் வரைக்கும் ரீச் ஆனதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தான், அவங்க ஷேர் பண்ணதும் தான். வீரசேகரன் சார் போல் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வைக்க சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். அதை ஸ்டேட்டஸில் வைக்க ஆரம்பித்த பிறகு திருப்பியும் நம்ம நற்புலரி தளத்துக்கு நிறைய நபர்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரெகுலராக வரலனாலும் புது புது நபர்கள் நிறைய பேர் வராங்க. தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவங்களோட ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 செகண்ட் கூட ஆகாது. அதை வச்சாங்கன்னா அதனால் வர ரிசல்ட் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால் வீரசேகரன் சார் போல், ரமேஷ் சார் போல் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டேட்டஸில் வச்சா நல்லாயிருக்கும். நன்றி. குமரேசன் அவர்களுக்கு நம்ம வந்து சார் வந்து இந்த பயிற்சியாளரும் நிறைய லிங்க் அனுப்பியிருக்கார் போல இருக்கு. அவரு சொல்லி தான் இந்த மேடம்லாம் வந்திருக்காங்க. அவரையும் நம்ம இந்த நேரத்தில் பாராட்டணும். தான் செய்யக்கூடிய நிகழ்ச்சி தன்னுடைய நட்பு வட்டத்திற்கும் செல்ல வேண்டும் என்ற விரும்பி அவருக்கு நம்ம பாராட்ட வேண்டும். தேங்க்யூ குமரேசன் சார் அண்ட் லக்ஷ்மணன் சார். நல்ல நிகழ்ச்சி என்று நம்ம சொல்லவே வேணாம், ஃபீட்பேக்லேயே தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஹரிப்ரியா மேம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கண்டினியூஸாக ஒரு லைனாக கொடுத்துட்டு வரும்போது அவங்க டைம் ஆக்ஷன் லெஃப்ட் ஆகிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ சுமார் சார், நானும் ஒரு கொஸ்டினை ஹேண்ட் ரைஸ் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் நம்ம ஃபவுண்டர்கிட்டே சொன்னாலும் சரி, என்னுடைய சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து அலோபதியும் சாப்பிட்டாச்சு, சித்தாவும் சாப்பிட்டாங்க, யுனானியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எதை சாப்பிட்டாலும் இந்த கிளைமேட்டில் அடிக்கடி அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம உணவு முறையில் நம்ம ஏதாவது நம்ம அவங்களுக்கு சொன்னால் சொல்லி கொடுத்தா அது சரியாக வருமானதை நீங்கள் ஃபவுண்டரிடம் சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் போட்டிங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி செஷனை சூப்பராக எடுத்து கொடுத்தீங்க. மறுபடியும் வீரசேகரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு சார். எனக்கும் ஒரு கொஸ்டின் தான் மேம். சார் தான் அது சொல்லிட்டோம், நம்ம ஃபவுண்டர் சார்ட்ட சொல்லிட்டோம். பிஹெச் வேல்யூ <7 சொன்னாங்க. ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் R1 சொல்றதுல இட் இஸ் மோர் தென் 7. ஐ பிலீவ் இட் இஸ் பிட்வீன் 7 to 9 மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பிஹெச் வேல்யூங்கிறது பாசிட்டிவ் ஹைட்ரஜன். அது வந்து அப்போ வந்து RO வாட்டர் குடிக்கலாமா குடிக்க கூடாதாங்கிறதையும் சார் வந்து ஃபவுண்டர் சார்ட்ட சொல்லிடட்டும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். இப்போ இந்த கொஸ்டினுக்கெலாம் சார் கேட்டு சொல்கிறத விட ஒருவேளை குரூப்பில்
நம்மளுடைய டாக்டர் சுகுமார் சார் வந்துட்டு ஓகேன்னு சொன்னா அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டா நம்ம எல்லாருமே தனிப்பட்ட முறையில கேட்டுக்கலாம். இல்ல அது வந்து தேவையில்லாத விஷயம். அவருடைய கொஷின்களை அவருக்கு அனுப்பிடுங்க. அவர் பதிலா வாய்ஸ் நோட்டாவோ அல்லது வீடியோவோ பண்ணி கொடுத்தாருன்னா நம்ம இதுல போட்டு விடுவோம். அனைவரும் கேட்டு மகிழட்டும், பார்த்து மகிழட்டும், சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் கேட்டுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு செஷன் எடுத்து கொடுத்த நம்ம சுகுமார் சாருக்கு நற்புலர் சார்பாக வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி டாக்டர், நன்றி.